நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத குறித்து நான் வேதத்தில் நான் வாசிக்கும் பொழுது எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 1லிருந்து 3 வரை உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். இங்கே நான் வாசிக்கிறோம், பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தேவன் முற்காலத்திலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகளுக்கு ஆண்டவர் என்ன செய்தார்? தம்முடைய வெளிப்பாட்டை கொடுத்து வந்தார். தேவனுடைய தன்மையை குறித்தும் தேவன் யார் என்பதை குறித்தும் தேவனுடைய செயல்களை குறித்தும் ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக தேவனாகிய கர்த்தர் தீர்க்கதரிசிகள் மூலமாக பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாய் பிதாக்களுக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் நாம் இங்கே படிக்கிறோம். அப்புறம் என்ன வாசிக்கிறோம்? 2ஆம் வாக்கியத்தில், இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக நமக்கு திருவுளம் பற்றினார், இவரை சர்வத்துக்கும் சுதந்திரவாளியாக நியமித்தார், இவரை கொண்டு உலகங்களை உண்டாக்கினார், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் தம்மாலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இப்போ இங்கே நான் வாசிக்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகமே யார் மூலமாக தான் உண்டானது? அவர் மூலமாக தான் உண்டானது. யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும் பொழுது, உண்டானது ஒன்றும் அவராலே அன்றி உண்டாகவில்லை. ஒரு சிலர் கேட்பாங்க, என்னையா இயேசு கிறிஸ்து வந்து 2000 வருஷம் தானே ஆகுது? 2000 வருஷத்துக்கு முன்னாடி தானே அவர் வந்தார். ஆனால் உலகம் எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக, எத்தனையோ கோடி கோடி வருஷங்களுக்கு முன்பதாக உண்டாக்கப்பட்டதே. ஆனால் இவர் தான் எல்லாத்தையும் உண்டாக்குனார்னு சொல்லி சொல்கிறீங்களே, இவர் தாங்க எல்லாத்தையும் உண்டாக்குனார். வசனம் போய் சொல்லாது, வசனம் போய் சொல்லாது. இங்கே நான் வாசிக்கிறோம், இவரே எல்லாவற்றையும் இவரை கொண்டு என்ன செய்தார்? உலகங்களை உண்டாக்கினார் என்று சொல்லி நான் படிக்கிறோம். யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரத்தில் நான் படிக்கும்போது, உண்டானது ஒன்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் உண்டாகவில்லை என்று தான் நான் படிக்கிறோம். இன்னொரு வசனத்தையும் கூட நான் வாசிக்க முடியும். அது எபிரேயருக்கு எழுதின நிருபம் 9ஆம் அதிகாரத்திலையும் கூட இது மாதிரியான வசனத்தை நான் வாசிக்க முடியும். 9:26, அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதுனால் தானே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார். இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த கடைசி காலத்தில். நான் வாசித்த அந்த இடத்துலையும் கூட அப்படி படிக்க முடியும் இல்லையா? இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாக தமக்கு திருவுளம் பற்றினார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இங்கேயும் கூட 9:26 ஒரே தரம் வெளிப்பட்டார். இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த கடைசி காலத்திலே ஒரே தரம் வெளிப்பட்டார். எதற்காக? அவர் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக இந்த கடைசி காலத்தில் அவர் என்ன செய்தார்? வெளிப்பட்டார். யோசித்து பாருங்கள், பூர்வ காலங்களிலே தேவனாகிய கர்த்தர் மனுஷனுடைய ரட்சிப்புக்காக பங்கு பங்காக வகை வகையாக தீர்க்கதரிசிகள் மூலமாக பிதாக்களுக்கு அவர் என்ன செய்தார்? திருவுளம் பற்றினார். தம்முடைய மகத்துவத்தை, தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். ஆனால் கடைசி காலத்தில் தம்முடைய குமாரனையே இந்த உலகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையிலே அடிக்கப்படும்படி ஒப்பு கொடுத்து அவர் மூலமாய் நமக்கு நித்தியமான மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்ததாக நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த 26 அப்படி தான் வாசிக்கிறோம். உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேகந்தரம் பாடுபட வேண்டியதாக இருக்குமே. அப்படியல்ல, அவர் தம்மைத்தாமே பலியிடுகிறதுனாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் பலியிடப்பட்டார் என்று சொல்லி நான் படிக்கிறோம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எத்தனை முறை அடிக்கப்பட்டார் என்று சொல்லி கேட்டால்
ஒரே ஒரு முறை தான் அவர் பாடுபட்டார். ஒட்டுமொத்த உலகத்துடைய பாவங்களை தன் பேரில் சுமந்து தீர்க்கும்படியாக ஒரே தரம் அவர் பலியிட்டார். காரணம் ஏன் ஒரே தரம் அவர் பலியிடப்பட்டார்? பழைய காலத்தில் ஒவ்வொரு வருஷந்தோறும் பலியிடப்பட வேண்டிய சூழ்நிலைகள் என்ன செய்தது? உருவானது. மனுஷனுடைய பாவத்தை பரிகரிக்கும்படியாக பலி செலுத்தி கொண்டே இருப்பார்கள். ஆகையினால் அப்படிப்பட்ட பலிகளினாலே மனுஷனுக்கு நித்தியமான மீட்பு கிடையாது என்று அறிந்ததான தெய்வம் தன்னுடைய சொந்த குமாரன் இந்த பூமிக்கு பலியாக ஒப்பு கொடுத்து நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். இனி பலி செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே தரம் அவர் சிலுவையில் நமக்காக தாமே பலியாக ஒப்பு கொடுத்ததினாலே நித்திய மீட்பை நமக்கு உண்டு பண்ணி கொடுத்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் ஒவ்வொரு வருஷந்தோறும் அவர்கள் என்ன செய்தார்கள்? பலி செலுத்தி வந்தார்கள். இனி யாரும் பலி செலுத்த வேண்டிய அவசியமில்லை என்று சொல்லி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரே பலியினாலே தாமே பலியாக ஒப்பு கொடுத்து நமக்கு நித்திய மீட்பை உண்டு பண்ணி கொடுத்ததாக நாம் இங்கே வேதத்தில் நாம் படிக்கிறோம். மட்டுமல்ல, வேதத்தில் நான் தொடர்ந்து படிக்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பலியானார். எங்கே பலியானார்? சிலுவையிலே பலியானார். வேதத்தில் நாம் வாசிக்கிறோம், வசனங்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 18, 22, 23 ஆகிய வசனங்கள். சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப் போகிறவர்களுக்கு பைத்தியமாய் இருக்கிறது. ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாய் இருக்கிறது. அடுத்து யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள். கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். 23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாகவும் கிரேக்கருக்கு பைத்தியமாகவும் இருக்கிறார். இங்கே நான் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போறவங்களுக்கு பைத்தியமா இருக்கும். ஒருத்தன் ஆண்டவரை பற்றி இயேசு கிறிஸ்து உனக்காக உன் பாவத்துக்காக சிலுவையில் மரிச்சாரியா அப்படின்னு சொன்னோம்னா அவனுக்கு பைத்தியமாக தோணும். ஏன்னா என்னைய காப்பாற்றுறதுக்காக வந்தாருன்னு சொல்கிற, அவர் சிலுவையில் அடித்து கொண்டு போட்டாங்கன்னு சொல்கிற அவனுக்கு எப்படி தோணுது? இது பைத்தியமாக தோணுது. அதான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டு போகிறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாக இருக்கிறதாக நான் வேதத்தில் வாசிக்கிறோம். சிலுவையை குறித்து நான் வாசிக்கும்போது யூதர்கள் அடையாளத்தை தேடுவார்களாம், கிரேக்கர்கள் ஞானத்தை தேடுவார்களாம். யூதருக்கு சிலுவை மரணம் அல்லது சிலுவை அப்படிங்கிறது அது என்னது? ஒரு இடரலான ஒரு காரியமாக இருக்கிறது. ஆனால் கிரேக்கருக்கு அது பைத்தியமாக இருக்கிறது. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல்கிட்ட நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார், சிலுவையை பற்றிய உபதேசம் எனக்கு ஜீவனாக இருக்கிறது. சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நான் என்ன செய்ய மாட்டேன், மேன்மை பாராட்ட மாட்டேன் என்று சொல்லுவார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் மேன்மை பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் ஒன்று இருக்கும் அப்படின்னா அது சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அல்லாமல் வேறு ஒன்றை குறித்து நம்ம என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்டக்கூடாது. அப்போஸ்தலனுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் நாம் படிக்க முடியும். அது அந்த சிலுவை என்று சொல்லும்போது அது ஒரு சாபமான ஒரு மரணம். அந்த சாபமான மரணத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, விரும்ப மாட்டாங்க. வேதத்தில் நான் வாசிக்கிறோம், கலாத்தியரில் மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறதே என்று தான் நான் வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அப்போ சிலுவை மரணம் என்று சொல்லும்போது அது ஒரு சாபமான மரணமாக இருக்கிறது. இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சாபமான மரணத்தை அவர் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். கிறிஸ்து நமக்காக சாபமானார். யோசித்து பாருங்க, சபிக்கப்பட வேண்டியவர்கள் நம்மங்க. காரணம், மனுஷன் பாவம் செஞ்சு சாபத்துக்கு அடிமையான சாபத்தின் பிள்ளைகளாக மாறினான். ஆனால் தேவன் மனுஷன் மேலே இரக்கம் வைத்தபடினாலே மனுஷனை தண்டிக்காமல் இரக்கமுள்ள தேவன் மனுஷன் மேல் விழ வேண்டியதான ஆக்கின தீர்ப்பை அவர் தன் பேரில் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார்.
ஆகினால்தான் வேதத்தில் நான் வாசிக்கும்போது சிலுவை மரணம் என்பது அது ஒரு கொடூரமான ஒரு மரணம். கள்ளர்கள், கொலைபாதகர்கள், திருடர்கள், மோசமான நிலைமையில் இருக்கிறவர்களை தான் அந்த சிலுவை மரணத்தில் என்ன செய்வாங்க, போடுவாங்க. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை குறித்து நான் வேதத்தில் நான் வாசிக்கும்போது அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை. அவரை நியாயம் விசாரிக்கக்கூடிய பிலாத்து கூட அவரை விடுதலையாக்கும்படி மனதாக இருந்தான். வருஷந்தோறும் ஒருத்தனை பண்டிகை டைமில் விடுதலை ஆக்குவாங்களே, அதுபோல் உங்களுடைய யூதரின் ராஜாவாக இருக்கக்கூடிய இந்த இயேசுவை நான் என்ன செய்கிறேன், விடுதலை ஆக்குகிறேன்னு சொல்லும்போது எங்களுக்கு இயேசு அல்ல, பரபாசை விடுதலை செய்யுங்கள், எங்களுக்கு இயேசு வேண்டாம், யார் வேணும், பரபாசு தான் வேண்டும் என்று சொல்லி இயேசுவை நிராகரித்தார்கள். பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் சிந்திக்கும் போது பல இடங்களில் நாம் வாசிக்க முடியும். அவர் எருசலேமுக்கு போகும்போது நான் பாவிகளுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுவேன்னு சொல்லி அவர் சொல்லக்கூடிய சம்பவத்தை நான் பார்க்க முடியும். அப்போ எருசலேமுக்கு போகிறார் அப்படின்னா அந்த மாதிரி எனக்கு முன்னாடி பாடு அங்கே வைக்கப்பட்டிருக்கிறது, என்னை அவர் சிலுவையில் அடித்து என்னை கொலை செய்வார்கள் என்று அறிந்திருந்தும் அவர் அங்கே என்ன செய்தார், போகிறார். நம்மெல்லாம் என்ன செய்வோம், ஒரு இடத்துக்கு போகிறாங்க, ஆபத்து இருக்குது அப்படின்னா என்ன செய்வோம், வேறு வேலையாக என்ன செய்வோம், எப்படியாவது தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்ப்போம். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எதற்காக வந்தாரோ அந்த நோக்கத்தை அவர் தம்முடைய வாழ்க்கையில் அவர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். ஒரு வசனத்தை கூட நான் வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வாக்கியம், 12:2. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருந்தார் என்று சொல்லி நாம் படிக்கிறோம். இது இன்னொரு மொழிபெயர்ப்பில் எப்படி போட்டிருக்கு அப்படின்னா, அவருக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் இருக்குது, அந்த சந்தோஷத்தை அவர் அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவமானத்தை ஒரு பொருட்டாகவே அவர் என்ன செய்யலை. என்ன சொன்னாலும் சரி, எனக்கு முன்னாடி ஒரு சந்தோஷம் என்ன செஞ்சுருக்கு இருக்குது, அந்த சந்தோஷத்திற்காக அவமானத்தை எண்ணாமல் சிலுவையில் வேதனையை சகித்தார் அப்படின்னு எழுதியிருக்கு. நம்ம வேத புஸ்தகத்தில் சிலுவையை சகித்தார் தான் போட்டிருக்கு. சிலுவையில் என்னத்தை சகித்தார், வேதனையை சகித்தார். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் வேதனையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார் என்று சொல்லி நான் படிக்கிறோம். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எவ்வளவு தூரம் அவமானப்படுவதற்கு, அவரை ஏளனமாய் பேசுவதற்கு அல்லது அதை ஒரு பொருட்டாகவே எண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன அப்படின்னா, அதுக்கு பின்னாடி ஒரு சந்தோஷம் அவருக்கு என்ன செஞ்சுருக்கு, வைக்கப்பட்டிருக்கு. என்ன சந்தோஷம், மனுக்குல மீட்புக்காக இப்போ நான் படக்கூடிய இந்த உபத்திரவத்தினாலே அல்லது நான் படக்கூடிய இந்த வேதனையினாலே, நான் படக்கூடிய இந்த அவமானத்தினாலே, இந்த நிந்தைகளினாலே அநேக ஜனங்கள் என்ன செய்ய போகிறாங்க, ரட்சிக்கப்பட போகிறாங்க. அநேகரை மீட்கும் பொருளாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே பலியாக என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார் என்று தான் நான் வேதத்தில் நம்ம படிக்கிறோம். இதை சொல்லும்போது எனக்கு ஆப்ரேஷன் நடந்த அந்த சந்தர்ப்பம் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகியிருக்கேன். இந்த காதை சுற்றி ஊசி போட்டிருக்காங்க மதப்புக்காக. வேதனை இல்லாமல் இந்த சர்ஜரி நடத்தணும் அப்படின்னு சொல்லி தான் டாக்டர் அந்த ஊசியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் ஊசி போடும்போது எனக்கு வேதனை இருந்தது. பிற்பாடு 2வது 3வது ஊசி போடும்போது எனக்கு அந்தளவுக்கு வேதனை இல்லை. ஏன்னா அந்த இடமே எல்லாம் மதப்பாகி போச்சு. பிற்பாடு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணால் ஆப்ரேஷன் பண்ணும்போது எனக்கு காது ஜவ்வு ஓட்டையாக இருக்குது. அது மறுநாள் டாக்டர் சொல்லும்போது தான் எனக்கு தெரியுது ஜவ்வு ஓட்டையாக இருக்குது. அப்போது அந்த ஓட்டையை அடைக்கிறதுக்கு காதுக்குள்ளே இருந்தே ஒரு தோலை உரிச்சு, யோசித்து பாருங்கள், காதுக்குள்ளே இருந்தே கொஞ்சம் தோலை கட் பண்ணி அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, அடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். நினச்சிக்கிறது கேட்கும்போது எனக்கே பயமாக இருக்குது. அப்போது ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, என்னால் வேதனை சகிக்க முடியலை. மதப்பு ஊசி சுற்றி போட்டிருக்கு. அப்படி இருந்தும் என்னால் என்ன செய்ய முடியலை,
வேதனை தாங்க முடியல. டாக்டர் போதும், எனக்கு இந்த வேதனை என்னால் என்ன செய்ய முடியல, சகிக்க முடியலை, எனக்கு காது கேட்காட்டினாலும் பரவாயில்லை, எனக்கு இப்படியே இருக்கட்டும் போதும் டாக்டர் அப்படின்னு சொல்லலாம்னு எனக்கு தோணுது. ஆனால் தலையை விட்டாச்சே, காதை என்ன செஞ்சிட்டாங்க, அறுத்துட்டாங்க, ஆப்ரேஷன் நடக்குது. அப்போ டாக்டர் சொல்கிறாரு, அமைதியாக இருங்க, நீங்கள் தலையை ஆட்டாதீங்க அப்படி சொல்லி போட்டு கையை காலையும் போட்டு சுற்றி பெல்ட் வச்சு கட்டினது மாதிரி நினச்சிது இருக்குது. இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் பட்ட அந்த பாடுகள் தான் என் மைண்டுக்கு வந்துச்சு. ஏன்னா அப்படின்னா சிலுவையில் அடிக்கப்படும்படி கொண்டு போகிறாங்க, அதுக்கு முத நாளே அவரை வாரினால் அடிக்கிறாங்க, சித்திரவதை பண்ணுறாங்க. அடுத்து அந்த எருசலேம் வீதிகளில் அவர் என்ன செய்கிறாங்க, இழுத்து கொண்டு போகிறாங்க. அந்த எருசலேம் வீதியில், அந்த எருசலேமில் உள்ள ஸ்திரீகள், சில கனம் பொருந்திய ஸ்திரீகள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அந்த காலத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள், இப்படி சிலுவை பாடு மரணத்தை அனுபவிக்கிறவங்க அவங்க அந்த வேதனை அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு விதமான மயக்கம் கலந்த காடியை அவங்களுக்கு குடிக்க என்ன செய்வாங்களாம், கொடுப்பாங்களாம். சிலுவை மரணத்தை அனுபவிக்க போகிறதுனால வேதனை இல்லாமல் சாகணும் அப்படிங்கிறதுக்காண்டி. அதே போல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன செஞ்சாங்க, கொடுத்தாங்க. ஆனால் வேதத்தில் நான் வாசிக்கிறோம், அவர் என்ன செய்யலாத குடிக்கலை அப்படின்னு தான் நம்ம படிக்கிறோம். அதே போல் அவர் சிலுவையில் தொங்கும் போது கூட கசப்பு கலந்த காடியை அவருக்கு குடிக்க கொடுத்தார்கள் என்று சொல்லி நான் படிக்கிறோம். அதை அவர் என்ன செய்யலை, ஏற்றுக்கொள்ளலை. ஒருவேளை அப்படி அவர் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டு இருந்தால் எப்படி இருக்கும் தெரியுமா? மனுஷனுக்கு அவர் வந்தனுடைய நோக்கம் சுய புத்தியோடு கூட தான் எதுக்காக மரிக்கிறேன் அப்படிங்கிறத அறிஞ்சு தான் அவர் என்ன செய்தார், தம்முடைய சிலுவை பாடு மரணத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார். ஒருவேளை இப்படி மது பானத்தை அறிந்து அவர் மரித்திருப்பாரையானால் அவருக்கு எந்த ஒரு வேதனை என்ன செய்யாது, தெரியாது. அப்போ பாவத்தின் அகோரம்னா என்னதுன்னு அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. யோசித்து பாருங்கள், அந்த மதப்பு ஊசி போட்டிருந்து கொஞ்ச நேரம் அந்த அறுவை சிகிச்சையே என்னால் என்ன செய்ய முடியலை, தாங்க முடியலையே. சரீரம் முழுவதும் எந்த ஒரு மதப்போ அவருக்கு அப்படியெல்லாம் பானமோ அவருக்கு மயக்க மருந்தோ எதுவும் குடிக்கலை, எந்த ஒரு இதுவும் குடிக்கலை. அவர் என்ன செய்கிறார், பாடுகளை அவர் அனுபவித்தார், வேதனைகளை அனுபவித்தார். அதான் முதல்ல நான் சொன்னேன், இன்னொரு மொழியாக்கத்தில் சொல்லியிருக்கு, அவர் சிலுவையில் வேதனையை அனுபவித்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ எவ்வளவு வேதனைகள் ஆண்டவர் சகிச்சிருப்பார் யோசித்து பாருங்கள். 3 ஆணிகளுடைய ஆதாரத்தில் தாங்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சரீரம் என்ன செய்யுது, தொங்குது. தாங்கொன்னா வேதனை அவர் என்ன செய்கிறார், சகிக்கிறார். யாருக்காக, நமக்காக. நாம் செய்த பாவங்களுக்காக தக்க தண்டனையை நாம் அனுபவிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் தம்பேரில் என்ன செய்தார், ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு நம்மளாம் ஹாயாக உட்காந்து ஆராதிக்கிறோம், விடுதலையோடு கூட உட்காந்து ஆராதிக்கிறோம். இவ்வளவு பெரிதான விடுதலையோடு கூட உட்கார்ந்து ஆராதிக்கிறதுக்கு அவர் கொடுத்ததான ரட்சிப்பு நமக்கு இலவசம். ஆனால் அதற்காக அவர் கொடுக்கப்பட்ட கிரயம் எண்ண முடியாதுங்க, அதெல்லாம் எண்ண முடியாது, அதெல்லாம் சொல்லி தீராதது. அவ்வளவாய் அவர் என்ன செய்தார், கஷ்டங்களை சகித்தார், வேதனைகளை அனுபவித்தார். அப்போ அவ்வளோ சிலுவை மரணம் என்று சொல்லும்போது அவ்வளோ கொடூரமான மரணம். அதான் எபிரேயர்கள் நிருபத்தில் நான் வாசிக்கும் போது 2ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்தாராம், மரணத்தை ருசி பார்த்தாராம். வாசிக்கலாமே. என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். இங்கே நான் வாசிக்கிறோம், ஒவ்வொருவருக்காகவும் அவர் மரணத்தை என்ன செய்தாராம், ருசி பார்த்தார். மரணத்தை ருசி பார்க்க முடியுமாங்க? எவ்வளோ கொடூரமான காரியம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் ருசி பார்த்தாராம். காரணம் என்ன, நிந்தனை சகிப்பதற்கும் ஏளனமான வார்த்தைகளை அவர் கேட்கறதற்கும் அவரை அவமானமாய் பேசுவதற்கும் அவ்வளவு தூரம் அந்த காரியங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? உங்களை என்னையும் அவருக்கு முன்னாடி அவர் வச்சிருக்கார். உங்களை என்னையும் மீட்டு கொள்ளும்படியாக, அந்த மீட்பை கண்டு அவர் சந்தோஷிக்கும்படியாக அவ்வளவு அகோரமான தண்டனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்தார், அனுபவித்தார். இந்த காலை வேளையில் இந்த மேஜை வைக்கப்பட்டிருக்கிற அந்த அப்பத்தையும் கூட நாமும் நினைவு.
எவ்வளோவா ஆண்டவரே எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டீங்க, எவ்வளவு வேதனை சகிச்சீங்க, நான் செய்ததான பாவத்துக்கான தண்டனையை ஒரு பாவம் மரியாதை நீர் ஏற்றுக்கொண்டீரே, உமக்கு நன்றி என்று சொல்லி நம்முடைய பாவங்களை ஒரு முறை கூட ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கை செய்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தி கர்த்தருடைய மேஜையிலே பங்கெடுப்போம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக.